21/4/2026 செவ்வாய்க்கிழமை. சிம்மம், கன்னி 2 ராசிக்கான தினப்பலன். சிம்மராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் 9 மேஷத்தில் உச்சமாக இருப்பதால் உங்கள் பேச்சுக்கு சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு மதிப்பு இருக்கும். நிர்வாக திறமை பளிச்சிடும். இருந்தும் கால சிறப்பு தோஷம் இருக்குன்னா ராகு கேது இதுக்குள்ள எல்லா கிரகங்களும் அடைப்பட்டு இருக்கிறதுனால உங்கள் ராசியிலே கேது இருப்பதனால ஒரு விதமாக தனிமையான உணர்வீர்கள். இருந்தும் சூரியன் உச்சத்தால் உங்கள் கௌரவம் எங்கேயுமே பாதிக்கப்படாது. சந்திரன் 1 மணி வரைக்கும் சுக்கிரனுடன் இணைந்து இருக்கின்றது உங்கள் வீட்டில் 10ஆம் வீட்டில். அதனால் ஒரு கலைத்துறை சார்ந்த விஷயங்கள், அழகு சாதன பொருட்கள் எல்லாமே சிறப்புட்டு இருக்கும். பெண்கள் தொடர்புடைய விஷயங்கள், மையமான தொழில்கள், அதாவது ஆடை ஆபரணமான தொழில்கள்லாம் நல்ல செழிப்புட்டு லாபம் கொடுப்பதாக இருக்கும். இருந்தும் 8ல் சனியும் செவ்வாயும் மறைவாக இருக்குது. அதனால் வேலையில் ஒரு சின்ன சவால்கள், கடினமான போக்கு கொண்டதாக இருக்கும். இருந்தும் 11ல் குரு பலத்தால் அந்த சவால்களை எதிர்கொள்ள ஆற்றலும் உங்களுக்கு இருக்கும். குருவும் புதனும் பரிவர்த்தனை ஆகிறதுனால ஒரு விதமான ப்ளஸ் பாயிண்ட் தான் உங்களுக்கு. ஏன்னா புதன் மீனத்தில் நீச்சமாக இருந்தாலும் அது பரிவர்த்தனை ஆகிறதுனால ஒரு விதமான நீச்ச பங்க ராஜயோகம் கொண்டதுதான். இது மூலம் நீங்கள் வராத கடன்லாம் ஓரளவுக்கு வசூலாகும். மதியத்து பிறகு சந்திரன் மிதுனத்துக்கு 11ஆம் வீட்டுக்கு செல்லுறதுனால லாபம் கொஞ்சம் உங்களுக்கு அதிகரிப்பதாக இருக்கும். பங்கு சந்தை, நீண்டகால முதலீடுலாம் மதியத்து 1 மணிக்கு மேலே சிறப்பு. உங்கள் வீட்டில் 7ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால, உங்கள் வீட்டிலே கேது இருக்கிறதுனால கணவன் மணி உறவுல மட்டும் சின்ன ஒரு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள். 9ல் சூரியன் இருப்பதனால ஆன்மீக பயணங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுவதாக இருக்கும். சூரியன் உங்கள் 3ஆம் வீட்டு பார்க்கறதுனால இளைய சகோதரிகள் ஒரு தொடர்பு உண்டாக இருக்கும். உங்கள் தைரியம் பெருகுதாக இருக்கும். குரு பார்வை உங்கள் வீட்டில் 3, 5, 7ஆம் வீட்டை பார்ப்பது சிறப்பானதான், மங்களகரமானதுதான். அதனால் நீங்கள் எடுக்கும் முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றிக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு அஷ்டமத்து சனி இருப்பதால் இப்போது மட்டும் வாகனம் செல்லும்போது கவனம் செல்லுங்கள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5, 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, தங்கம் மற்றும் மஞ்சள் நிறம். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இக்காணொலி பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். கன்னிராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் 7 மீனத்தில் நீச்சமாக இருக்குது. ஆனால் குருவும் புதனும் பரிவர்த்தனாதனால ஒருவித நீசபங்க ராஜயோகம் என்று சொல்வார்கள். அந்த யோகம் உங்களுக்கு கிடைப்பதாக இருக்கும். அதனால மறைமுகமான புத்திசாலித்தனம் உங்களுக்கு உள்ள மேலோங்கி வரும். அது பிறர் பார்வைக்கு தெரியாது. அது செய்யும் தொழில், வேலை, புதிய சிந்தனைகளுக்கு ஒரு முன்னேற்றம் காண்பதாக இருக்கும். 6ஆம் இடத்தில் ராகுவும் 12ல் கேது இருக்கிறதுனால இதுக்குள்ளேயே எல்லா கிரகங்களும் அடைப்படுறதுனால ஒரு கால சர்ப்ப தோஷம் என்று சொல்வார்கள். இதனால உங்களுக்கு ஒரு தற்காலிகமான ஒரு மந்தத்தனம் இருக்கும். இது உங்களை ஓயாமல் உழைக்க வைக்கும். அதனால நீண்ட உழைப்பு பிறகுதான் பலன் கிடைப்பதாக இருக்கும். உங்க வீட்டில் 9ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியா இருக்கிறது, கூட வளர்பிறை சந்திரன் கூட இருக்கிறதுனால மதியம் 1 மணி வரைக்கும் சிறப்பானதாக இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் மூலம் லாபம், வெளிநாட்டு தொடர்பு வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படும். இருந்த காலசர்ப்ப தோஷம் அதை தேவையற்ற முதலீடுகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள். உங்க 7ல் புதன் செவ்வாய் சனி இருக்கிறதுனால வாழ்க்கை துணைவி, துணைவர், நட்புகள், காதல் உறவுகளில் எந்தவித கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு சின்ன விஷயங்கள் கூட பெரிதாக மாற வாய்ப்புள்ளது. 12ல் கேது இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு விதமாக அமைதி இல்லைனாலும் குருவின் பார்வை இருக்கிறதுனால அந்த சூழல் மாறுவதாக இருக்கும். 6ல் ராகு இருக்கிறதுனால பழைய உடல் சார்ந்த பிரச்சனைகளை இருந்தால் அது தீர்வுக்கு உண்டாகும். நீர் சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். செவ்வாய் பார்வை 10ஆம் வீட்டையும் உங்க கன்னி வீட்டையும் உங்க 2ஆம் வீட்டையும் பார்க்கின்றது. அதே போல சனியும் 7ஆம் பார்வை உங்க வீட்டை பார்ப்பதனால ஒரு விதமான சோம்பல் மந்தத்தனை தவிர்த்துட்டு சுறுசுறுப்பாக நாளை மாற்றுங்கள். இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெளிர் மஞ்சள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இக்காணொலி வாட்ஸ்அப் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.